Hi students, next நம்ம பார்க்க போறது ஃபிரிக்ஷனை பேஸ் பண்ணி இன்னும் மீதி இருக்கக்கூடிய சம்ஸ் தான். ஓகேங்களா? ஒவ்வொரு சம மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Calculate the acceleration of the block and trolley system. இந்த ஒரு சிஸ்டமோட acceleration தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. The coefficient of friction between the trolley and the surface. அதாவது ட்ராலிங்கிறது இதுதான். இந்த ஒரு வண்டி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ராலிக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் நடுவில் இருக்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.05. ஜியோட வேல்யூ 10 எடுத்துக்க சொல்லிட்டாங்க. மாஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து நெக்லிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு மாஸ் ஸ்ட்ரிங்கோட மாஸ் நெக்லிஜிபிள். அதே மாதிரி நோ அதர் ஃபிரிக்ஷன் எக்ஸிஸ்ட், வேற எங்கேயுமே ஃபிரிக்ஷன் இல்லை அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு சிஸ்டமோட ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க. நம்ம ஆக்சுவலாக ஈக்குவேஷன் எழுதி போகலாம். இதுக்கான ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வரும். பட் நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ், ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு எஃப் நெட் பை எம் நெட். நெட் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கிறது என்னது? இந்த ஆக்சுவலா இந்த டென்ஷனும் இந்த டென்ஷன் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். நமக்கு கீழே இங்க இருக்கிறது mg. இந்த இடத்துல என்ன இருக்கும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இருக்கு. அப்ப ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போஸ் பண்ணும். இந்த ஒரு மோஷன் ஆப்போஸ் பண்றது என்னது? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்ப ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது mg, m ஓட வேல்யூ என்னது? 2, g ஓட வேல்யூ 10. அப்ப 20 மைனஸ் ஃபிரிக்ஷன் mu இன்ட்டு mg வருங்களா? mu இன்ட்டு n வரும். அது mg. இந்த mg என்னது? இந்த மாஸ்க்கானது. அப்ப 20 மைனஸ் 0.05 இன்ட்டு m வந்து 10, g ஓட வேல்யூ 10. அப்ப என்ன வரும்? 20 10 மல்டிப்ளை பண்ணா 0.5. இப்ப 5 மாறிடும். ஓகேங்களா? 100 மல்டிப்ளை பண்ணும்போது 5 மாறிடும். அப்ப 15. ஆன்சர் என்ன வரும்? 15 அப்படிங்கிற மாதிரி வருது. நமக்கு ஆக்சிலரேஷன் கேட்கறாங்களா? mu mg. ஓகேங்களா? டோட நெட் மாஸ் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை இல்லைங்களா? acceleration equal to net force by net mass. net mass போது 10 plus 2 12 வருங்களா? அப்ப டிவைட் பை இங்க ஒரு 12, இந்த இடமும் ஒரு 12, 15 by 12. ஓகேங்களா? ஆக்சிலரேஷனோட வேல்யூ அப்ப என்ன வரும்? 15 by 12 அப்படிங்கும்போது 5 by 4 வருங்களா? 5 by 4 which is 1.25. அப்ப ஆன்சர் என்னது? 1.25 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். பட் ஆக்சுவல் மெத்தட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா போகும். ஓகேங்களா? இது நமக்கான தெரிஞ்ச ஷார்ட் கட் நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். ஷார்ட் கட்னு சொல்ல முடியாது, இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் தான். ஓகேங்களா? அதை சால்வ் பண்றதுக்கு ஆக்சிலரேஷனை சால்வ் பண்றதுக்கான சிம்பிளஸ்ட் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் கீழே இருக்க ஃபோர்ஸ் மைனஸ் இந்த ஆப்போஸ் பண்ற ஃபோர்ஸ். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ் யூஸ் பண்ணிருக்கேன். நெட் மாஸ்ங்கும் போது இதோட மாஸ் பிளஸ் இதோட மாஸ். ஓகேங்களா? 10 + 2 12 நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மற்றபடி வேற எதுவும் இல்லை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A body of mass 1 kg rests on a smooth surface. இது வந்து smooth surface னு சொல்லிட்டாங்க. இந்த இடம் என்னது? Smooth surface. Okay. Another body B of mass 0.2 kg placed over as shown in the figure. படத்துல காமிச்ச மாதிரி இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இன்னொரு மாஸ் அதுக்கு மேல வச்சிருக்காங்க. The coefficient of static friction between A and B is. A க்கும் B க்கும் நடுவுல இருக்க frictional value என்னது? Coefficient of friction 0.15. 0.15 value. B will begins to slide on A. அதாவது நம்ம Fங்கிற ஃபோர்ஸை செலுத்தும் போது B வந்து ஸ்லைட் ஆகுதுன்னு சொல்றாங்க. which means நகருது, கூடவே நகர்ல ஸ்லைட் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு ஃபோர்ஸ் எதை விட கிரேட்டரா இருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த ஒரு ஃபோர்ஸோட வேல்யூ தான் கேட்கறாங்க. சிம்பிள் கண்டிஷனில் எடுக்கலாம். முதல்ல ரெண்டு ஒட்டுக்கா நகர போறதில்ல. எது கண்டிப்பா வேகமா போகும்? நான் ஃபோர்ஸை கீழே தான் அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஏங்கிற பாடி தான் அதிகமா நகரும். ஓகேங்களா? அப்ப ஆக்சிலரேஷன் ஆஃப் ஏ கிரேட்டர் தென் ஆக்சிலரேஷன் ஆஃப் பி நம்மளால சொல்ல முடியுமா? இந்த இடத்துல ரெண்டும் வெவ்வேறு இதுல நகருது. ஒட்டுக்கா நகர்ந்தா ரெண்டும் ஈக்குவல், இங்க வெவ்வேறு மாதிரி நகருது. ஆக்சிலரேஷன் நம்ம எப்படி சார் எழுதலாம்? நார்மலா இதுக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ், இதை ஆப்போஸ் பண்றதுக்கு இந்த டைரக்ஷன்ல என்ன உருவாகும்? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் Fk உருவாகும். அந்த Fk தான் இது என்ன பண்ணும்? மூவ் பண்ணும். ஓகேங்களா? அந்த Fk தான் இது ஆப்போஸ் பண்ண உருவாக்குற Fk தான் என்ன பண்ணும்? இந்த ஒரு பொருளை அதே டைரக்ஷன்ல மூவ் பண்ணும். ஓகேங்களா? சரி, ஆக்சிலரேஷனுக்கு நம்ம இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் ஆஃப் B ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் ஆஃப் B ஈக்குவல் டு என்னது? இந்த இடத்துல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் ஆக்சிலரேஷனுக்கு காரணம். அப்ப ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு mn நம்ம யூஸ் பண்ணுவாங்களா? ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு m இன்ட்டு A. இந்த A தான் ஆக்சிலரேஷன் ஆஃப் B. ஃபிரிக்ஷனுக்கு பதிலா mu mg ஈக்குவல் டு m ஆஃப் AB. ஓகேங்களா? மாஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ஆக்சிலரேஷன் ஆஃப் B கான ஃபார்முலா mu இன்ட்டு g which is equal to mu ஓட வேல்யூ என்னது? 0.15 இன்ட்டு 10 நமக்கு என்ன கிடைக்கும்?
1.5 meter per second square. அப்ப ஆன்சர் என்ன வருது 1.5 meter per second square. அப்ப acceleration of b நான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் 1.5 னு கண்டுபிடிச்சேன் கொடுத்திருக்க டேட்டா வச்சு. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஒரு பொருள் நகரத்துக்கு காரணம் இந்த இடத்துல இருக்க ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் தனியா நகரத்துக்கு காரணம். ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் b கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஆக்சலரேஷன் ஆஃப் a எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதே மாதிரி தான் ஃபார்முலா. இந்த ஃபோர்ஸ் மைனஸ் இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ma கூட தான் நம்ம போக போறோம். ஓகேங்களா? அப்படி போகும்போது அந்த m கீழ வந்தா டிவைட் பை m வந்துருங்களா? அதாவது அப்ளைடு ஃபோர்ஸ் மைனஸ் கைனடிக் ஃபிரிக்ஷன் divided by mass of A greater than or equal to value எவ்வளோ acceleration of B 1.5. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் F ஓட வேல்யூ அதுதான் கேட்கறாங்க, அப்படியே இருக்கட்டும். மைனஸ் FK ஓட வேல்யூ கைனடிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ வேணும். ஓகேங்களா? கைனடிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல அப்படியே அப்ளை பண்ணாதான் கைனடிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ கிடைக்கும். which means mu mg equal to கைனடிக் ஃபிரிக்ஷன் நம்ம சொல்ல முடியுமா? இந்த mu இன்டு இந்த ஒரு m g, இதை m1 வேணா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது m1 இது m2. mu mg என்னது கைனடிக் ஃபிரிக்ஷனுக்கு காரணம். mu வந்து 0.15 into 0.2 into 10. அப்ப 0.3 னு வரும் into 10 நமக்கு என்னன்னு கிடைக்கும் 3 னு கிடைக்கும். ஓகேங்களா? என்னன்னு நமக்கு கிடைக்கும் 3 னு கிடைக்குங்களா? 0.15 0.3 அப்ப 3 னு கிடைக்கும். அப்ப அப்ளைடு ஃபோர்ஸ் இந்த வேல்யூ வந்து 3 னு கிடைக்குது. மாஸ் ஆஃப் A எவ்வளவு வருது நமக்கு 1 வருதுங்களா? I mean mu mg. ஓகேங்களா? mu ஓட வேல்யூ 0.15. நெக்ஸ்ட் வந்து m ஓட வேல்யூ 0.2. 2 ஆல இதை மல்டிப்ளை பண்ணா 0.30 தான் கிடைக்கும். அப்ப 3.0 தான் நமக்கு வரும். ஆமாங்களா? 3.0. ஓகே, டிவைட் பை 1. அப்ப நமக்கு ஆன்சர் ஒரு டிஜிட் மாறுது. 1.5 வருங்களா? அங்க 0.15 வருங்களா? 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 0.15 into 10 mu into g, mu into g கரெக்டா தான் இருக்கு. ஓகே, இங்க ஆக்சுவலா 0.3 வந்துச்சுன்னா 1.8 வருங்களா? அப்ராக்சிமேட்லி ஆன்சர் 1.7 இருக்கு. ஓகேங்களா? என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. mu mg ஃபிரிக்ஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் friction equal to mu into n, n க்கு பதிலா mg தான் யூஸ் பண்ணுவோம். mu ஓட வேல்யூ 0.15, mu ஓட வேல்யூ 0.15 into 0.2, சாரி 2 ஆல நான் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு 0.3 வரும். இங்க 0.2 இருக்கும் போது கண்டிப்பா என்னதான் வரும்? சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக் இந்த இடத்துல. 0.03 னு கிடைக்கும். 0.03 into 10 னு கிடைக்கும். அப்ப நமக்கு இங்க கிடைக்கிறதே 0.3 தான் கிடைக்கும். ஓகேங்களா? என்னன்னு கிடைக்கும் 0.3 னு கிடைக்கும். அப்ப 0.3 இங்க வருதுங்கும் போது ஆப்ஷனுக்கு ஏத்த ஆன்சர் வருது. ஓகேங்களா? ஆப்ஷன்ல வந்து ஐ மீன் 3 1.5 இந்த -1 ஐ மீன் -0.3 இந்த பக்கம் வந்தா +0.3 ஆகும். ஆமாங்களா? ஒருவேளை 3 னு வந்திருந்தா இங்க 4.5 வரும். எதனால தப்புன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா ஆப்ஷன்ல 4 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் எதுவும் இல்லை. ஓகேங்களா? 1.7 தான் இருக்கு. ஏன்னா இங்க ஏற்கனவே 1.5 இங்க ஒரு 0.3 வந்துச்சுன்னா அது அப்ராக்சிமேட்லி 1.8 வரும். அப்போ 1.76 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர், நியர்பை ஆன்சர். ஒருவேளை நீங்க ஜிக்கு பதிலாக 9.8 யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்றீங்க, ஜிக்கு வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இந்த அக்யூரேட் ஆன்சரே வரும். ஓகேங்களா? நான் 10 யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு இந்த ஒரு கொஞ்சம் வேல்யூ அதிகமா இருக்கு. 9.8க்கு பதிலாக 10 யூஸ் பண்ணதுனால. ஓகேங்களா? நீங்க 9.8 யூஸ் பண்ணா அதே தான் வரும். மறுபடியும் ஒரு டைம் கண்டிஷன் சொல்லிடுறேன், சிம்பிள் தான். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வச்சு நான் என்ன பண்றேன், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் வச்சு ஆக்சலரேஷன் ஆஃப் b தனியா கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த ஆக்சலரேஷன் ஆஃப் b கண்டிப்பா எதோட கம்மியா தான் இருக்கும், ஆக்சலரேஷன் ஆஃப் a விட கம்மியா தான் இருக்கும். அந்த ஒரு கண்டிஷனை வச்சு ஆக்சலரேஷன் என்னது ஃபோர்ஸ் பை மாஸ். இந்த இடத்துல மாஸ் வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் a க்கு a ஓட மாஸ், ஃபோர்ஸ் என்னது அப்ளைடு ஃபோர்ஸ் மைனஸ் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், அப்ளைடு ஃபோர்ஸ் மைனஸ் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, mu mg தான். இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் உருவாகிறதுக்கு காரணம் இந்த மாஸ் தான், நாட் இந்த மாஸ். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதை இழுக்கிறதுனால இந்த இடத்துல தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இருக்கு. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன்னால இந்த பொருளோட மாஸ் தான் அது மேல உரசுது. ஓகேங்களா? அப்ப அதுதான் எதை உருவாக்குது, அந்த ஒரு கைனடிக் ஃபிரிக்ஷனை உருவாக்குது. ஓகேங்களா? அந்த கைனடிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சு ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணி சால்வ் பண்றேன். மாஸ் ஆஃப் ஏ வேல்யூ 1 தான், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1.764 கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The maximum value of f which can be applied on the system as shown in the figure, both blocks move together. அதாவது
இந்த இடத்துல மட்டும் ஃப்ரிக்ஷன் இருக்கு, கீழே வந்து ஃப்ரிக்ஷன் இருக்குதா இல்லையாங்கிறத பத்தி அவங்க பேசவே இல்லை. அப்ப இல்லன்னு தான் நம்ம சொல்லணும். ஐ மீன் இங்க क्वेश्चनலயே டயகிராம்லயே கொடுத்திருக்காங்க ஸ்மூத் சர்ஃபேஸ், அப்ப ஃப்ரிக்ஷன் இல்ல, ஒரு இடத்துல மட்டும் ஃப்ரிக்ஷன் இருக்கு. நான் கீழே ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் அப்படின்னா சிஸ்டம் ஒட்டுக்கா நகரத்துக்கான ஆக்சலரேஷன் என்ன? ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். ஓகேங்களா, ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். அல்லது நம்ம இந்த இடத்துல எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா என்னது? மியூ இன்டு ஜிங்களா. இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் மியூ இன்டு ஜி. ரெண்டு ஒட்டுக்கா நகரம்னா அதோட மாஸ் வந்து எம் பிளஸ் எம், ரெண்டு மாஸ் இருக்கு இல்லைங்களா. ஆன்சர் இதுதான். ஓகேங்களா, F equal to mu into G. அது எந்த மாஸ்? ரெண்டு மாஸ் சேர்ந்து நகரணும் அப்படின்னா M1 plus M2. ஓகேங்களா, ரெண்டு ஒட்டுக்கா நகரணும். மைனஸ்லாம் வரதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. ரெண்டு ஒட்டுக்கா நகரும் போது M2வும் M1ம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். சிம்பிளா லாஜிக் படி பார்த்தாலே ரெண்டு மாசம் ஆட் தான் பண்ணுவோம். ஜஸ்ட் அதுதான் இதுக்கான ஆன்சரும் கூட. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, 2 blocks of mass 5 kg and 3 kg. இது வந்து 5 kg, capital M 5 kg, small m 3 kg are placed on the horizontal surface as shown in the figure. The coefficient of friction between the blocks, ரெண்டு பிளாக்ஸ்க்கு நடுவுல இருக்க coefficient of friction 0.5. capital M க்கும் சர்ஃபேஸ்க்கும் நடுவுல இருக்கிறது எவ்வளவு அப்படின்னா 0.7 னு கொடுத்திருக்காங்க. ஓகே, the horizontal force F that can be applied the block M so that the blocks move together. அதாவது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி இருக்கு 3 kg 5 kg, இங்க friction 0.5, இங்க friction 0.7. ஓகேங்களா, coefficient of friction. நான் என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணனா ரெண்டு ஒட்டுக்கா நகரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கண்டிஷன் நம்ம அங்க பார்க்காத கண்டிஷன். நான் ஒரு 8 கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பேன். அதுல ரெண்டு இடத்துலயும் ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது ஒட்டுக்கா நகர்ற கண்டிஷன்ஸ் பெருசா நம்ம பார்க்கல. ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்பிளா சொல்லிடலாம். எப்படி அப்படின்னா நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ் கண்டிப்பா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அப்ளைடு ஃபோர்ஸ் மைனஸ் இந்த இடத்துல என்ன உருவாகும்? இப்படி நகர்த்தும் போது கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கும். என்ன இருக்கும்? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்குமா? அதாவது FL இருக்கும். ஓகேங்களா, FL டேஷ் மைனஸ் FL டேஷ் இந்த ஒரு பாடிக்கு நான் எழுதுறேன், அது கூட சேர்ந்து அதுவும் ஆக்சிலேட் ஆக போகுது. ஈக்குவல் டு F மைனஸ் F ஈக்குவல் டு M பிளஸ் M இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாங்களா? மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். நான் வந்து இதுக்கான ஈக்குவேஷன் தான் எழுதுறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும், பட் அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஈக்குவலா இருக்கும். ரெண்டு ஒட்டுக்கா நகர போகுது, பெருசா எதுவும் உருவாகாது, வாய்ப்பு இல்லை. சொல்றது புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி கண்டிஷன்ல உருவாக்கும். இப்ப ரெண்டு ஒட்டுக்கா நகருது அப்படிங்கும்போது இது நகரல, இது நகர்ந்தா இந்த இடத்துல என்ன பண்ணும்? கைனடிக் ஃப்ரிக்ஷனை உருவாக்கும். அது நகரல, இது நகர்றது கூடவே சேர்ந்து நகர்றதுன்னு அவங்களே क्वेश्चनல கொடுத்துறாங்க. அப்ப ஈக்குவேஷன் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாங்களா? F மைனஸ் FL, Fங்கிறது அப்ளைடு ஃபோர்ஸ், FLங்கிறது இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், ஏன்னா இது நகர போகுது. ஈக்குவல் டு ரெண்டு ஒட்டுக்கா சேர்ந்து நகரணும், அப்ப M பிளஸ் M இன்ட்டு A. சிம்பிள் கண்டிஷன். நெக்ஸ்ட் F தான் எனக்கு தேவை, அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் FL லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கான ஃபார்முலா மியூ இன்ட்டு M பிளஸ் M இன்ட்டு G. நல்லா கவனிங்க, ரெண்டு ஒட்டுக்கா நகருதுங்கும் போது இந்த இடத்துல இருக்கிற லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு காரணம் இதுவும் தான். ஓகேங்களா, நம்ம இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிச்சோம்னா இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கண்டுபிடிக்கும் போது ரெண்டு மாசையுமே யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, M பிளஸ் M இன்ட்டு G, மியூ இன்ட்டு N தான் வரும், எனக்கு பதிலா M பிளஸ் M இன்ட்டு G ஈக்குவல் டு M பிளஸ் M இன்ட்டு A. இப்ப நமக்கு எல்லாமே இதுல வேல்யூ தெரியும். F கண்டுபிடிக்கணும்னா A மட்டும் தேவை, ஆக்சலரேஷன் தேவை. சரி, ஆக்சலரேஷன் எவ்வளவுனே கொடுக்கல சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா மேல இருக்கிறத வச்சு நம்ம எப்பயும் போல கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, மேல இருக்கிற மாஸ் இந்த இடத்துல இருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்றோம்? ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ரெண்டு சேம் ஆக்சலரேஷன் தானே. நம்ம ஆக்சலரேஷன் ஆஃப் ஸ்மால் m கண்டுபிடிச்சோம்னா அதே தான் என்னது? கேபிட்டல் M. அது அவங்களே கொடுத்துறாங்க ஒட்டுக்கா நகருது அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்ப ஆக்சலரேஷன் ஆஃப் B அல்லது ஸ்மால் mங்களா? ஆக்சலரேஷன் ஆஃப் ஸ்மால் m ஈக்குவல் டு மியூ இன்டு G. முன்னாடி யூஸ் பண்றதா mg வரும், mm கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா, F இந்த பக்கம் ஃபோர்ஸ், அந்த பக்கம் என்ன யூஸ் பண்ணுவோம்? மியூ mg யூஸ் பண்ணுவோம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலால. அப்ப மியூ ஓட வேல்யூ 0.5 இன்டு 10 நமக்கு என்ன வரும்? 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஜஸ்ட் இதை நம்ம இங்க அப்ளை பண்றோம் அப்படின்னா F மைனஸ் அல்லது இது இந்த பக்கம் கொண்டு வந்தா பிளஸ் வந்துருங்களா? M பிளஸ் M 5 3 8 இன்டு 5 பிளஸ் மியூவோட வேல்யூ இந்த இடத்துல இருக்கிற மியூ தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதை வந்து மியூ 2 யூஸ் பண்ணிக்கலாம், இது மியூ 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல அப்ப மியூ 1. ஓகேங்களா, இந்த இடத்துல அப்ப மியூ 2 வந்துருச்சு, நோ ப்ராப்ளம். மியூ 2 ஓட வேல்யூ 0.7 இன்டு M பிளஸ் M இன்டு G. M பிளஸ் M என்னது? 8 இன்டு 10. ஓகேங்களா, சரி சார் அப்ளை பண்ணலாம். 8 5 40 80 அல்லது 7 8 56ங்களா? இது வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7 வந்துடும். அப்ப 7 8 56, அப்ப எவ்வளவு வருது? 96. அப்ப அப்ளைடு ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கணும்? 96 நியூட்டன் இருக்கும். ஆன்சர் இங்க இருக்கு. ஓகேங்களா,
96 நியூட்டன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ரெண்டும் ஒட்டுக்கா நகரும் இந்த ஒரு கண்டிஷன்ல அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவுமே ரொம்ப சிம்பிள் கண்டிஷன் தான். ரெண்டு ஒட்டுக்கா நகரும் அவங்களே கொடுத்ததுனால அப்ளைடு ஃபோர்ஸ் மைனஸ் இந்த பக்கம் இருக்க ஃபோர்ஸ் ஈக்குவல் டு MA. ஓகேங்களா, இந்த இடத்துல MAக்கு பதிலாக ரெண்டு ஒட்டுக்கா நகரனால M plus M into A யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வேற கைனடிக் ஃபிரிக்ஷன் ஆன்சர் உருவாகலையா, மைனஸ் FK ஆன்சர் யூஸ் பண்ணல அப்படின்னா அங்க உருவாகாது. ஏன்னா ரெண்டு ஒட்டுக்கா நகருது அப்படிங்கும்போது அது ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் கண்டிஷன். ஓகேங்களா, அது தனியா ஸ்லைட் ஆகல. ஸ்லைட் ஆகும் போது என்ன உருவாகும், கைனடிக் ஃபிரிக்ஷன் அந்த இடத்துல உருவாகும். ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த ஒரு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அல்லது இதுதான் இந்த இடத்துல வேற எப்படி சொல்லலாம், கைனடிக் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா நகருது இல்லைங்களா, நகரும் போது இருக்க அந்த ஒரு ஃபிரிக்ஷன். ஜஸ்ட் அதில் அப்ளை பண்ண ஆன்சர் வருது. ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பயும் போல நான் மேல இருக்க பிளாக்ல இருக்க அந்த ஒரு வேல்யூ வச்சு நான் என்ன பண்றேன், ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறேன். ஏன் அதே கீழே அப்ளை பண்றேன், ரெண்டு ஒட்டுக்கா நகர்த்தும் போது ரெண்டு ஒரே ஆக்சலரேஷன் தான் இருக்கும். அதை வச்சு அப்ளைடு ஃபோர்ஸ் இவ்வளவு இருந்தா ரெண்டுமே ஒட்டுக்கா நகரும் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரி, ஓகேப்பா. The block, a small block B is placed on another block A of mass 5 kg. A ஓட மாஸ் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க, 5 kg ன்னு கொடுத்துட்டாங்க. The length எவ்வளவு அப்படி கொடுத்திருக்காங்க, 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, 20 சென்டிமீட்டர். Initially the blocks B is near the right end of the block A. ஓகேங்களா, இந்த block A ஓட ரைட் எண்ட்ல B இருக்கு. இனிஷியலா கான்ஸ்டன்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 10 நியூட்டன் அப்படிங்கிற ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க. ஆல் சர்ஃபேசஸ் ஆர் அஷ்யூம்டு ஃபிரிக்ஷன்லெஸ். இங்கேயுமே ஃபிரிக்ஷன் இல்லை, இங்கேயுமே ஃபிரிக்ஷன் இல்லை. ஓகே, ஃபைண்ட் த டைம் எலாப்ஸ்டு பிஃபோர் த பிளாக் செப்பரேட்ஸ் ஃப்ரம் A. ஓகேங்களா, அதாவது டைம் எவ்வளவு டைம் எலாப்ஸ்னா இந்த இடத்துல மீனிங் அது எவ்வளவு டைமுக்கு அப்புறம் அது கீழே விழும் அப்படிங்கறத கேக்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஐ திங்க் ரூட் ஆஃப் 12/A நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். நம்ம டெரைவ் பண்ணிருப்போம். ஆக்சுவலா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணி டைமுக்கான ஃபார்முலாவை டெரைவ் பண்ணிருப்போம். ஜஸ்ட் இதுதான் வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துடலாம். ஏக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம், F/M யூஸ் பண்ணலாங்களா. ரூட் ஆஃப் 2L F இங்க M வந்துடும். ஓகேங்களா, ஆக்சலரேஷன் எதோட ஆக்சலரேஷன், A ஓட ஆக்சலரேஷன். B தான் நகர போறது இல்லை. அப்ப A ஓட ஆக்சலரேஷன் தான் ஆக்சலரேஷன் அப்படிங்கும் போது அதோட ஃபோர்ஸ் அதோட மாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கேபிட்டல் M நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா 2 இன்ட்டு எல்லோட வேல்யூ 20 சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அதை மீட்டர் கன்வெர்ட் பண்ணா 0.2 மீட்டர். ஓகேங்களா, அப்ப 0.2 இன்ட்டு மாஸோட வேல்யூ 5 ஹோல் டிவைடட் பை 10. கேன்சல் பண்ணிடலாங்களா. அப்ப என்ன வருது, ரூட் ஆஃப் 0.2 ரூட் ஆஃப் 0.2. ஓகேங்களா, ரூட் 0.2 அப்படிங்கிறது ஆப்ஷன்ல கொடுக்கல. அல்லது ஆன்சர் என்ன வரும், ரூட் 0.2 அப்படிங்கிறது ஆன்சர். ரூட் 0.2 செகண்ட்ஸ். ஓகேங்களா, ஆப்ஷன் மாற்றி வந்து டைப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் இதுக்கு என்ன வரும், ரூட் 0.2 செகண்ட்ஸ் தான். அது வந்து அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஓகேங்களா, மேபி ரூட் 0.2னா ஆக்சுவலாக எவ்வளோ வரலாம், ரூட் 0.45 மேபி வெளில எடுக்கும்போது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் வாய்ப்பு இல்லை. இதே கொஸ்டின் இன்னொரு டைம் டைப் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. மேபி இதே தான் இந்த கொஸ்டின்ல கரெக்டாக இருக்குது. அதில் ராங்காக இருக்குங்கிறதுனால மறுபடியும் இன்னொரு டைம் டைப் பண்ணணும். ஓகேங்களா, சேம் கொஸ்டின் 1 kg 5 kg. அதாவது இதை 1 kgன்னு கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையே இல்லை. இது 5 kg ஷோன் இந்த கான்ஸ்டன்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் சேம் 10 நியூட்டன். அதே மாதிரி அஷ்யூம்டு ஃபிரிக்ஷன்லெஸ். ஓகே, B செப்பரேட்ஸ் ஃப்ரம் A எவ்வளோ டைமுக்கு அப்புறம், அதே தான் கண்டிஷன். ரூட் ஆஃப் 12/A ஆக்சலரேஷன் ஆஃப் B தான் இது. ஏன்னு வச்சு ஐ மீன் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏங்களா, மேலே இருக்கிறது பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் A, ஆக்சலரேஷன் ஆஃப் ஏக்கு பதிலாக மாஸ் ஆஃப் A யூஸ் பண்ணுங்களா. மாஸ் ஆஃப் A பை ஃபோர்ஸ் பை மாஸ். ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ் தான். ஓகேங்களா, அப்போ F இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடும், 2 இன்ட்டு லென்த் வந்து 0.2ங்களா 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ஃபோர்ஸ் வந்து 10 அப்ளைடு ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் பை மாஸ் தான் வரும் இல்லைங்களா, மாஸ் பை ஃபோர்ஸ் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபோர்ஸ் பை மாஸ், மாஸ் ஆஃப் A. ஓகே, அப்போ இங்கே 5 வரும் டிவைட் பை ஹோல் ரூட் தான். அப்ளைட் ஃபோர்ஸ் 10. ஓகேங்களா, அப்போ கேன்சல் பண்ணும்போது 2.2 ரூட் ஆஃப் 0.2 அப்படிங்கிறது ஆன்சர். மேபி அந்த ரூட் 0.2 இங்கே இருக்கு. சாரி, ரூட் 0.2 அங்கே இருக்கு. ரூட் 2 இல்லை, ரூட் 0.2. ரூட் 0.2 வேணா வேல்யூ எடுத்து பாருங்க.
மேபி அது 0.45 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, நீங்க ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு 0.45 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் அவ்வளோதான் கொஷின்ஸ். ஓகேங்களா, பிளாக் ஆன் பிளாக்குமே முடிஞ்சிருச்சு. ஃப்ரிக்ஷனை பேஸ் பண்ணி மோஸ்ட்லி எல்லா பார்ட்டும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, வேற எதுவும் கவர் பண்ண முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சஜஷன் கொடுக்கலாம், நம்மளோட டெலகிராம் சேனல்ஸில் இருக்குது. ஓகேங்களா, அது வேணால் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் நெக்ஸ்ட் எதை மூவ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து சர்க்குலர் டைனமிக்ஸ் தான். ஓகேங்களா, சர்க்குலர் டைனமிக்ஸில் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் எப்பயும் போல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் சம்ஸ் வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.